அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான தகவல். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ரிவிஷன் வாரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டடி பிளானுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ என்னங்கிறது நான் அடுத்த வீடியோ பதிவுலையும் நான் அது சேர்த்து அந்த பேட்ச் ப்ளஸ் எல்லாமே சேர்த்து நான் ஒரு வீடியோ பதிவு நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது, எந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, எல்லாமே என்னால் ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. எப்போவுமே நமக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கவலை இருக்கும். ஏதாவது நம்ம எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே கவலை திரும்பவும் எப்போ ரிப்பீட் ஆகும்னா, ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது ரிப்பீட் ஆகும். திரும்பவும் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது ரிப்பீட் ஆகும். பட் நமக்கு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆன்சருக்கு நம்ம எக்ஸாம் ஹால்லே கெஸ் பண்ணிவிடுவோம், இல்லை வீட்டுக்கு ஆன்சருக்கு செக் பண்ணும்போது கெஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ரிசல்ட் வரும்போது என்ன ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ரிசல்ட் வரும்போதும் நமக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, கவுன்சிலிங் டே. ஸோ இப்போ இன்றைக்கி கூட 3ஆவது நாள் கவுன்சிலிங். ஸோ அந்த பாஸ் பண்ணவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தோன்னா இந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது இல்லை பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய பாஸ் பண்ணதுக்கான எப்படிலாம் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்தோன்னா எடுத்து நிறைய சேனலில், யூடியூப் சேனல், அங்கே இங்கே அகாடமி இதில் எல்லாத்துலேயுமே வரும். அது பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு மனதில் இருக்குன்னா, நம்மளை அறியாமல் ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் அவங்க வாங்கிட்டாங்களேங்கிற வருத்தம் கிடையாது, நம்மளால் வாங்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். தவிப்பு, ரொம்ப நாள் தவிப்பு. நம்ம எப்படா அந்த இடத்துல நிற்போம், நம்ம நின்று ஃபோட்டோ எடுப்போம், கற்பனையாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு உலகம் எப்போ அது நிஜமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பார்த்தோன்னா அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அது நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது உள்ள ஹால் நுழையும் போது ஒரு மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது நம்மளை ஒரு மாதிரி பண்ணிவிடும். ஸோ இது ஒன்று ஒன்று பார்க்கும்போது சரி, அந்த தவிப்பு தெரியும் இல்லையா, நீண்ட நாள் தவிப்பு. அது நம்ம உணர்வங்களுக்கு தான் அது புரியும். ஸோ பசங்களாம் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். இதே தவிப்பு, இதே கவலை, இதே ஒரு ஏக்கம், இது எல்லாமே போன வருஷம் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ எல்லாருமே இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில் போன தடவை இருந்தவங்க தான் அதை கடந்து அதிலிருந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறத திட்டமிட்டு அதில் சக்ஸஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை எல்லாருமே கடந்து தான் ஆகணும். உங்கள் தவிப்பு எனக்கு புரியுது, உங்கள் ஏக்கம் எனக்கு புரியுது. இது எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்கும். ஸோ மைண்டில் ஒன்றே ஒன்று வச்சுக்கங்க, 2026 உங்களுக்காகவே, உங்களுடைய நீண்ட நாள் தவிப்புக்காகவும் நீண்ட நாள் ஏக்கத்துக்காகவும் உங்கள் கனவு லட்சியத்தை நீங்கள் அடையிறதுக்காக உங்களுக்காக கடவுள் வடிவமைச்சு கொடுத்த ஒரு பிளானர் தான் இந்த 2026 பிளானர். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பணும். நீங்கள் அதை உறுதியாக ஆமாம், நம்ம என்ன நினச்சோம், அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போகணும், நல்ல மார்க்கு, நல்ல டிபார்ட்மெண்ட், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேயே போகணும். இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்கி, நம்ம இதிலே பாருங்கள் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கே வாங்கியிருந்தாங்க. எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் என்னால் முடியுமாங்கிற ஒரு கேள்வி இங்கே நம்ம போஸ்ட் போடுற நம்ம அந்த வீடியோ பதிவு பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாம் பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஏஜ். இப்போ நம்ம பசங்களை கூட பார்த்தோன்னா அந்த ஏஜ் எல்லாம் சின்ன பசங்க கிடையாது. எல்லாராலையும் முடியுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. உங்களாலும் முடியும். உங்களுடைய முயற்சியை கொடுங்க. 2026 உங்களுக்காக வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இது நீங்கள் அடுத்த வருஷம் அந்த இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான். போன தடவை இதே நம்ம ஒரு வீடியோ பதிவு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு பொண்ணு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க,
சார் போன தடவை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார், அடுத்த டைம் நான் போஸ்டிங் வாங்குவேன் சார், வாங்கிட்டு நான் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் நின்று ஃபோட்டோ எடுத்து அது உங்களுக்கு நான் அனுப்புவேன் சார் அப்படின்னாங்க. அந்த சொன்ன அந்த மெசேஜுக்கு கீழே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த தடவை வந்திருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. சார் உங்கள் ஸ்டூடெண்ட் சார் நான் வாங்கியிருக்கேன்ட்டு. ஸோ உங்களாலேயும் முடியும், நான் தான் சொல்கிறேன்ல, உங்களாலேயும் முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும், நீங்கள் நம்பணும். இந்த இடத்துல எவ்வளோ பேர் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளோ பேர் உங்களுக்கு வழி நடத்தினாலும், நீங்கள் அதை நம்பாத வரைக்கும் இங்கே ஒரு மாற்றமும் நடக்காது. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்புங்க. நீங்களும் அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்ப தான் போகிறீங்க, அது நடக்க தான் போகுது. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம அகாடமியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே நிற்காமல். ஃபாஸ்ட்டாகவும் போக வேணாம், ரொம்ப மெதுவாகவும் வர வேணாம், ஒரு மீடியம் ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலே போதுமானது. எங்கேயும் ஸ்டாப் ஆகக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தாலே போதுமானது. நீங்கள் அவசரமாக கூட படிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக படிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு 1 இயர் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எனக்கு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வெற்றிக்கு தடையாக இருக்குங்கிறது இனிமேல் யாராலுமே வந்து இந்த இயர் சொல்ல முடியாது. 2026 குரூப் 4ல் இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க, ஏன்னா இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக நீங்கள் படிக்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, 2026ல் நான் வேலை வாங்குறதுக்கு எனக்கு டைம் வந்து ஒரு பிரச்சனை சார், வீட்டில் வந்து குழந்தைங்கள, இதெல்லாம் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. முழுக்க 100% உங்கள் மேலே தான் தப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் உங்கள் கமிட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். நான் ஒரு பொண்ணு போட்டிருந்துச்சு, நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், பார்த்தீங்களான்னு தெரில. சார் உங்களுடைய தாரக மந்திரம் கிடைச்ச டைமுக்கு உண்மையாக அதை ஃபாலோ பண்ண சார், நான் போஸ்டிங் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்க கிடைச்ச டைமுக்கு உண்மையாக இருந்தாங்க, அவ்வளோதான். அவங்க கிடைச்ச டைமு அது அரை மணி நேரமாக தானே, 1 மணி நேரமாக தானே, வாட் எவர் இட் இஸ், அவங்க கிடைச்ச டைமுக்கு உண்மையாக இருந்தாங்க. அந்த 1/4 மணி நேரம் இருக்கா, அந்த 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. நான் 1/4 மணி நேரம் தான் இருக்கேன்னு யாரும் உட்காந்து புலம்பலை, 1 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்குதுன்னு யாரும் புலம்பலை, இன்றைக்கி நாள் படிக்க முடியலன்னு யாரும் புலம்பலை. இன்றைக்கி படிக்க முடியல, நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம். இல்லை நாளைக்கு இன்றைக்கி படிக்க முடியல, அவ்வளோதான், இன்றைக்கி படிக்க முடியல, இன்றைக்கி நாள் அவ்வளோதான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி நாள் நம்ம இருந்தும் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, இன்றைக்கி நாள் எல்லோரும் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைங்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலைகள் நம்மளை ஒரு நாள் படிக்க விடாமல் பண்ணும், ஒரு நாளைக்கு டைமே இருக்காது. அதே சூழ்நிலை ஒரு நாளைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்கலாம். வாட்டவர் எப்படி வேணால் நடக்கலாம். நீங்கள் மைண்டில் எடுத்துக்குங்க, நமக்கு இப்படி தான் கிடைக்கும், ஒரு நாள் போல் ஒரு நாள் நமக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் கடந்து வரதுக்காக தான் நமக்கு 1 இயர் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த 2026ல் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னா, இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு விஷயம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நீங்கள் இத்தனை நாள் தவிப்பு கஷ்டத்துக்கான ஒரு பலன் வரக்கூடிய 2026ல் கிடைக்க போகுது. ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குள்ளே ஒரு 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 ஃபார்வேர்டு இருக்கணும். போன மாதம் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன், இந்த மாதம் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கற்றுக்கிட்டதோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். போன மாதம் எப்படி இருந்தோ அதே இந்த மாதம் அப்படியே தான் இருக்கேன், அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து வந்துட்டே போன மாதம் நான் அங்கே நின்னேன், இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். உங்களுடைய மூமெண்ட்டு கொஞ்சம் ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கணும். டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். போன மாதம் படித்ததுக்கும் இந்த மாதம் படித்ததுக்குமான டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். புரியுதுங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஏக்கம் தவிப்பு எல்லாமே எனக்கு புரியுது. நீங்களும் அடுத்த நாள் இதே மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் போய் நீங்கள் ஷேர் பண்ண தான் போகிறீங்க, நடக்க தான் போகுது. அதை மைண்டில் எடுத்துக்கிட்டு கொண்டு போங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு வருஷம் அவங்க முன்னாடி போயிருக்காங்க, நீ பின்னாடி வர போகிறீங்க, அவ்வளோதான். எல்லாருமே மனசில் ஒரு வைராகியத்தோடு படிங்க. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் நான் போகணும், அவ்வளோதான். முடியாதுங்கிற விஷயத்துக்கு இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. நான் தான் சொல்லலை, முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. சார் நான்லாம் பாஸ் பண்ண முடியுமா சார், நான் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கா சார், என்னோடய கேப்பபிளுக்கு முடியுமான்னு கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் டே கவுன்சிலில் போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டவங்க தான் இப்போ ஃபஸ்ட் டே கவுன்சிலில் போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் அதே கேள்வி கேட்குறீங்கன்னா ஃபைனலில் திங்க் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த கேப்பபிள் இருக்குது, முடியுமான்னு நீங்கள் கேட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது.
களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிடணும் முடிஞ்ச வரைக்கும். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருங்க. கண்டிப்பாக 2026 உங்களுக்கு சாதகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். உண்மையான உழைப்புக்கு என்றைக்குமே ஊதியம் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கிடையாது, கிருஷ்ணன். தேங்க்யூ.